வணக்கம். இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. அடுத்து இணைந்துள்ளார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் 91 பெண்வழிச் சேறல் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 91 பெண் வழிச் சேறல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் 1730 ஆண்டு ஐரோப்பிய மக்களுக்கு கவிஞர் வீரமா முனிவர் லத்தீன் மொழியிலும் ஆங்கிலத்தில் கிண்டர் சிலே என்பவரும் அறிமுகப்படுத்தினார். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 91 பெண் வழிச் சேறல். காம இன்பத்திற்கு அடிமைப்பட்டு மனைவி சொல்லன யாவும் நன்மையே என்று கருதி நடத்தலாகாது என்று வரையறுப்பதே இவ்வதிகார நோக்கமாகும். பெண் வழிச் சேறல் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 91 பெண் வழிச் சேறல். 901 திருக்குறள். மனை விழைவார் மாண்பயன் எய்தார், வினை விழைவார் வேண்டா பொருளும் அது. மனைவி வழிப்படி விரும்பி நடப்பவன் பெரும் பயனடையான், செயல் செய்வார் அதற்கு தடையாக கருதுவதும் அதுவே. 902 பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நானு தரும். ஆண்மையை காக்காது பெண் ஆசை கொள்பவன் செல்வம் பெரும் இழிவை உண்டாக்கி அவனை நாணும்படி செய்யும். 903 இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பு இன்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானு தரும். மனைவிக்கு பணிந்து நடக்கும் அச்சம் அறிவு உடையவருடையே சொல்வதற்கு வெட்கம் தரும். 904 மனையாலை அஞ்சும் மறுமை இலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று. மனைவிக்கு அஞ்சி நடப்பவன் மறுமை இழந்தவள், அவன் காரியத்திறம் பெரும் சிறப்பு அடையாது. 905 இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்ற எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயன். மனைவிக்கு அஞ்சுபவன் நல்லவர்க்கு நன்மை செய்ய என்றும் அஞ்சுவான். 906 இமையாரின் வாழினும் பாடி இளரே இல்லாள் அமை ஆர்தோல் அஞ்சுபவர். மனைவியின் அழகிய தோல் கண்டு மயங்கி அஞ்சுபவன் விண்ணவர் போல வாழ்ந்தாலும் சிறப்பில்லை. 907 பெண் ஏவல் செய்து ஒழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து. மனைவி கட்டளைப்படி நடக்கும் ஆடவனை விட நாணமுடைய பெண்மையே மதிக்கத்தக்கது. 908 நட்டார் குறை முடியார் நன்று ஆற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர். அழகிய நெற்றியுடைய மனைவி சொல்படி நடப்பவன் நண்பர்க்கு உதவான் நன்மையும் செய்யான். 909 அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண் ஏவல் செய்வார்கண் இல். மனைவி ஏவ காரியம் செய்வாரிடத்தில் அறமும் பொருளாக்கமும் உண்டாகாது. 910 திருக்குறள். என் சேர்ந்த நெஞ்சத்தின் இடர் உடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதமை இல். சிந்தனை நிறைந்த மனத்திடம் உடையவர்க்கு மனைவி சொற்படி நடக்கும் மடமை இராது. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்
குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. இன்று மாலை 5:30 இடம்பெறுகிறது கவிதை களம்.